ஐயையோ! இப்படிலாம் யோசிக்க முடியுமா? அப்படின்னு சில ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்து நான் ரொம்பவுமே ஆச்சரியம் அடைஞ்சு, இப்படிலாம் கேட்க முடியுமா ஒருத்தரால? அப்படிங்கிறது தான் வந்து எனக்குள்ள எழுந்திருக்க கேள்வி. இந்த காணொளி அப்படிங்கிறது என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் மாதிரி இல்லாம, எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையே நான் முன்வைக்கணும்னு நெனைக்கிறேன். எத பத்தி அப்படின்னா, நேற்று சரியா 12 மணிக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நான் ஒரு இயக்கத்த ஆரம்பிக்கிறேன். அந்த இயக்கத்தோட பேர் வந்து வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷன் பேர வந்து அனௌன்ஸ் பண்றாரு. அரசியல் கட்சியாவும் அது மாறும் அப்படின்னு சொல்றாரு. அதை அடுத்து பாஜகவின் முக்கிய முகங்களாக அறியப்படுற பல தலைவர்களுடைய வீடியோஸ் அப்புறம் வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. எனக்குள்ள இருக்க சில கேள்விகளை நான் வீடியோவா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை தான் இந்த காணொலியில பேச போறேன். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த காணொலியை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமரை நான் போட்டுறேன். இந்த சேனலை பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும், நான் வந்து ஒரு தேசியவாத சிந்தனை உள்ள ஒரு ஆளு. நிறைய சப்போர்ட்டிங்காக தான் இருக்கும் என்னுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்க தெரியும். இந்த முழுக்க முழுக்க இந்த காணொலி அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன மாதிரி உங்களுக்கும் இருக்கா அப்படின்றது தெரியல. இங்க இருக்கக்கூடிய பல தலைவர்களை நான் அட்மையர் பண்ணியிருக்கேன், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், அவங்களோட தனிப்பட்ட வகையில நிறைய கருத்துக்கள் எல்லாம் நான் பேசியிருக்கேன். திரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து பாஜகவிலிருந்து விலகி நான் வந்து ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன், அந்த இயக்கத்தோட பேர் வந்து வி த லீடர்ஸ், என்னோட மாற்றத்திற்கு வரணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வந்து வெளியிடுறாரு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, அவரோட அந்த ரெசிக்னேஷன் இருக்கு இல்லையா, அதை சுத்தி நடந்திருக்கக்கூடிய விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எல்லாருமே விவாதிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து பாஜகவின் முகமாக அறியப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் வந்த பிறகு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கூட ஒத்துக்கும், அதுதான் உண்மையும் கூட. இப்படி ஒரு நபர் வந்து அந்த கட்சியில இருந்து விலகுறேன் அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத அவர் பேசுவாரு. இந்த காணொலியை நம்ம நேத்தே போட்டிருந்தோம். அதுல அவர் சொன்ன விஷயங்கள் சரியாதான் புரிஞ்சுக்கப்படுதா, இல்ல நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் மத்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்கலையா, இல்ல என்ன புரிதல் இந்த அவரோட ரெசிக்னேஷனை பத்தினது இருக்கு அப்படிங்கறதான் வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தேசிய கட்சி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். தட் டசன்ட் மீன் அது வந்து தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லல. இங்க இருக்கக்கூடிய பல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. கரெக்டான வார்த்தை அப்படின்னா இந்த மண்ணோட பல்ஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அல்லது ஏன்னா வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி அப்படின்னும் பொழுது மாநிலத்துல இருக்கக்கூடிய பல பேருடைய கருத்துகள் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படிங்கிறது வந்து அந்த தேசிய கட்சிக்கான ஒரு கிளாஸாவே இருக்கும். ஏன்னா ஒருத்தரை தூக்கி வச்சு இன்னொருத்தரை வீழ்த்த முடியாது, எல்லாரும் சேர்ந்தாதான் வந்து என்ன சொல்றது, அது ஒரு பெரிய கட்சியா ஆலமரமா இருக்கும் அப்படிங்கிறதுதான் உண்மை. சோ அந்த டோன்ல தான் அவர் சொன்னாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன், ரொம்ப வைடு திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ரொம்ப ஆக்டிவான பர்சன். நிறைய இடத்துல அவரே சொல்லியிருக்காரு, நான் பயங்கர அக்ரெசிவ், பயங்கர ஃபாஸ்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படியான ஒரு நபர் என்னால வந்து அந்த இறுக்கமா இருக்க முடியல, எனக்கு வந்து ஒரு மாதிரி கட்டி போட்ட மாதிரி இருக்கு, அதனால அதெல்லாம் நான் உடைச்சுக்கிட்டு நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யணும்னு நினைக்கிறேன், மாற்றத்துக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி தவறு முந்தைய காலங்கள்ல இருந்திருக்கலாம், நான் நினைச்சது நடக்கல, நான் இப்படி பண்ணணும்னு ஒரு விஷயத்த நினைச்சேன், இந்த டைரக்ஷன்ல போல, அதுக்கு வந்து சில செக் அண்ட் பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து அந்த பாஜக அப்படிங்கிற ஒரு ஆலமரம், இந்தியாவையே ஆளக்கூடிய உலகிலே பெரிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலமரத்துல தான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மண் சார்ந்த அரசியலோ இங்க நடக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஜென்சி புரட்சியா இருக்கட்டும், இல்ல வந்து இன்னைக்கு திராவிட கட்சிகள் வேணாம் அப்படின்னு விஜய் ஒரு மாற்றா எடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே தனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவை பண்ணியிருந்தாரு. குறிப்பா அந்த 22 நிமிஷம் வீடியோல அவர் பேசியிருந்த அந்த விஷயத்த வந்து இங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எப்படியா பேசுறாங்க. அந்த வீடியோவோட ஒரு பகுதியில வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன், திமுகவோ அண்ணா திமுகவோ நாம் தமிழரோ தாவேக்காவோ இல்லது வந்து ஜான் பாண்டியன் அவர்களோட கட்சியோ இல்ல டிடிவி தினகரனோ இவங்க எல்லாரையும் எப்படி பார்க்கறனோ அப்படிதான் பாஜகவையும் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு. இதுக்கு சில முக்கியமான தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், எப்படி நீங்க வந்து பாஜகவையும் மற்ற கட்சியும் நீங்க ஒன்னாதான் பார்ப்பேன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்து தானே நீங்க போனீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு நன்றியே இல்லையா, நீங்க எப்படி வந்து மோடி அவர்கள் எல்லாம் உங்களால விமர்சனம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பல பேரோட ட்வீட் நான் ஸ்பெசிபிக்காவே சொல்றேன். குறிப்பா
மரியாதைக்குரிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள், எனக்கு ரொம்பவே பெரிய மரியாதை இருக்கு அவர் மேல. நான் இவங்களை பாக்குற மாதிரி தான் நான் பாஜகவை பாக்குறேன்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. நிறைய நாங்க பேசியிருக்கோம். ஸோ அதோட சேர்த்து திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அண்ணனுடைய அந்த காணொலியை நான் பார்த்தேன். அது மாதிரி நிறைய பேருடைய இந்த காணொலிகள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் வந்து இவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நாலேஜபிள், இவங்க வந்து ரொம்ப பொறுமை, எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க அப்படின்னு நிறைய இடத்துல நான் நினைச்சிருக்கேன். அதுல அவங்க கேட்கறது வந்து எப்படி நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க? ஓகே, நான் அர்ஜுனமூர்த்தி அவர்களை வந்து எனக்கு பர்சனலாவே நல்லா தெரியும். அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். ரொம்ப பெரிய மரியாதைக்குரியவர், நல்ல டெக்னாலஜி தெரிஞ்சவர். ரஜினி சார் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னதுமே அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அப்ப பாஜகவில் பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொறுப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் போய் வந்து ரஜினி அவர்களோட இணைஞ்சாரு. அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், அந்த பிரஸ் மீட் எல்லாருக்குமே தெரியும். அப்ப வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வரும், ஆன்மீக அரசியல் செய்ய போறோம்னு சொல்லும் பொழுது அண்ணன் வந்து அங்க போய் சேர்ந்தாங்க. ஒருவேளை ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியலை முன்னெடுத்து அரசியல் களத்துல நின்று பாஜகவை விமர்சனம் பண்ணியிருந்தா அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. ஏன்னா வந்து அண்ணாமலை அவர்கள், இப்ப எனக்கு வந்து அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் கேட்கல, எனக்கே இந்த கேள்வி இருக்கு, நான் கேட்கிறேன். இப்ப நான் வந்து விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யணும்னு நான் வரேன். அப்போ எனக்கு எல்லாருமே நான் சமமா தான் பார்க்கணும், எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாரையுமே கேட்கணும் இல்லையா? அதுதானே சரியான அரசியலா இருக்கும். அதைத்தானே அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றதா என்னோட புரிதல். பட் ஆனா நீங்க எப்படி ஒரே மாதிரி பாப்பீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே கிடையாது, எந்த கட்சியுமே தப்பு பண்ணாத கட்சினே கிடையாது. அப்ப அந்த விமர்சனத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கிறதான விஷயமா இருக்கும். இந்த கேள்வி வந்து அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள்கிட்டயுமே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து தனிப்பட்ட வகையிலேயே நாங்க பேசியிருக்கோம், சொந்த பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. அப்ப அவரு என்கிட்ட சொன்ன விஷயமே வந்து சில கரெக்டா ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், 2-3 வருஷம் இருக்கும். அப்ப சொன்னது 20 வயசுல நம்ம நினைக்கிறதுக்கும் 25 வயசுல நம்ம நினைக்கிறதுக்கும் 35 வயசுல நினைக்கிறதுக்கும் 40 வயசுல நம்ம நடந்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா வந்து அந்த அந்த வயசு வந்து நம்மளை பக்குவப்படுத்தும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்குள்ள வரும்பொழுது அவரோட பக்குவம் வேறையா இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வாழ்க்கையில நிறைய லெசன்ஸை கத்துக் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பக்குவம் அடைஞ்சு அடுத்த கட்டம் நான் போறேன், ஏதாச்சும் தப்பு இருந்தா நான் திருத்திக்கிறேன், யாரையாச்சும் ஹர்ட் பண்ணா நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற டோன்ல தான் அது இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிதான் வந்து மத்தவங்களோட புரிதல் இருக்கா அப்படின்றதுலதான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இதோட சேர்த்து அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களுமே ஒரு காணொலி போட்டிருந்தாங்க. இது ஒரு தேசிய கட்சி தெரியுமா, இது தேசிய சிந்தனை தெரியுமா, இந்த இதுக்கு நீங்க பதில் சொல்வீங்களா அப்படின்னுட்டு அவர் எந்த இடத்துலயுமே பெருசா விமர்சனமே பண்ணல. நீங்கெல்லாம் ஷாக்கார அளவுக்கு அவர் எதுவுமே சொல்லல. எல்லாரோடையும் தன்மையா நடந்துக்கோங்க. சோசியல் மீடியால எழுதக்கூடிய அவங்களுடைய அந்த வெல்விஷஸ்க்குமே அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு குடும்பம் இருக்கு, இதை பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து தொங்குறது வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படின்றத நான் கேட்கிறேன். ஏன்னா அதுல என்ன பிழை இருக்கு? அப்ப பாஜக தப்பு பண்ணாவே பண்ணாதா, இல்ல பாஜக தப்பு பண்ணா கேள்வி கேட்க கூடாதா, இல்ல பாஜகக்குள்ளே நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, ஒரு முக்கியமான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு நினைக்கிறாங்க, அப்ப மக்கள் வந்து அதுக்கு ஒத்து போல, சார் இது நல்லா இல்ல, இதனாலதான் கலெக்டிவா மக்களோட ஒப்பீனியன் நீங்க கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது எப்படி தப்பாகும்? அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல நீங்க ஏன் இதை எடுத்துட்டு போகல அப்படின்றதுதான் கேள்வி. இதை எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து ட்வீட் பண்ணிட்டு ரீட்வீட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா அண்ணன் செல்வகுமார் அவர்கள், சகோதரர். எனக்கு நல்ல பழக்கம் தான் இவரு. முன்னாடி காலங்கள்ல இவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது ஐடி விங்ல இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல இவர் நடத்தின அன்அபிஷியல் ஐடி விங் அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ணன் அண்ணாமலை அவர்களோட நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க. இதுல இவரு சில பேரோட ட்வீட் எல்லாம் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பா மாரிதாஸ் அவர்களோட ட்வீட் எல்லாம் எடுத்து ரீட்வீட் எல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய கேள்விகள் அடிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு அண்ணாமலையே பிடிக்கல, இல்ல உங்களோட அவர் ஒத்து போல, ஊரோட ஒத்து போய் வாழல, அவரால் வந்து இந்த கட்டமைப்புக்குள்ள என்னை இருக்கிட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியே போறாருன்னும் பொழுது வாழ்த்தி வழி அனுப்ப வேண்டியதானே, இல்ல வாழ்த்தாமலே சும்மா இருக்க வேண்டியதானே? ஏன் நீங்க வந்து அவர் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்களோட இலக்கு என்னவா இருக்கும்? உங்களுக்கு திராவிட சித்தாந்தம் இல்லது திராவிட கட்சிகள் இங்க செய்யக்கூடிய அரசியலை கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நீங்க வந்திருப்பீங்க. தேசியவாத சிந்தனை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில வந்து வரணும் அப்படிங்கிறது உங்க நோக்கமா இருக்கும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு இருக்கு இல்லையா, அந்த அரசு சரியாதான் செயல்படுதா? அதுல நல்ல விஷயங்கள் தான் நடக்குதா? ஒவ்வொரு ஊர்லயும் கரெக்டான விஷயங்கள் நடக்குதா? பாரத பிரதமர் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள், பாரத பிரதமர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், பாரத ஜனதா செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், இதை கொண்டு போய் சேர்க்கறது உங்க நோக்கமா? இல்ல நேத்து தான் வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எனக்கு இதுல வந்து உடன்பாடு இல்லை, நான் அதனால வெளியேறேன்னு சொல்லவர்கிட்ட
இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்வீங்களா அப்படின்னு ட்வீட் போட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு 10 ட்வீட் போடுறீங்கன்னா ஒரு 6 ட்வீட் வந்து அண்ணாமலையை கேள்வி கேட்கிற மாதிரியும் மத்ததுதான் மத்தவங்களை பத்தின கேள்வியாவும் இருக்கு. இது வந்து சரியான போக்கா அப்படின்னு அன்பாவே நான் வந்து திரு செல்வகுமார் அவர்கள் கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அண்ணனோட அன்அபிஷியல் ஐடி விங்ல ஒர்க் பண்ண பசங்க எல்லாம் இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்காங்க, கீழே கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு தான் இருக்காங்க. இது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு. இவங்களெல்லாம் பார்த்து நம்ம நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கும், நிறைய வந்து இவங்க கிட்ட இருந்து கத்துருக்கோம், எப்படி வந்து டேட்டாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன். பட் இவங்கெல்லாம் இப்படி பேசும்பொழுது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இதோட பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, இதை பார்த்துதான் நான் ரொம்ப ஷாக்கான, ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்றைக்கு கொடுத்த பிரஸ் மீட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து ஏர்போர்ட்லயோ எங்கேயோ செய்தியாளர்களை சந்திச்சதாக இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு அவரு வெளியிட்டிருக்க அறிக்கையா இருக்கட்டும், இது பார்க்கும் பொழுது ரொம்ப எனக்கு வந்து ஷாக்கா இருக்கு. என்னன்னா, நேத்து வந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாமலை வெளியே போனதுனால கட்சிக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எனக்கு மற்றவங்க சொல்லி நான் கேட்டு நயினார் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு பண்பானவர், யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு, அப்படி ஒரு பண்பான அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இத்தனை காலம் அவர் மாநில தலைவரா வரும்பொழுது அவருக்கான ஜஸ்டிபிகேஷன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நாமளே வந்து பார்த்துருப்போம் நிறைய இடங்கள்ல. பட் ஆனா அந்த டாக் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லாரோட இமோஷன் சம்பந்தப்பட்டது. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து இந்த கட்சியை, அவர் வந்து புதியவராகவே இருக்கட்டும், அவரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது பாஜகவாவே இருக்கட்டும், RSS ஓட வளர்ப்பாகவே இருக்கட்டும், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ரன்னிங் கமெண்ட். ஏன்னா நான் வந்து இன்னொன்னையும் அதுக்கு கோட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். நயினார் அவர்கள் பேசினதும் திருமாவளவன் அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் இதே கேள்வியை கேட்கும் பொழுது அவருக்கு என்ன மனக்கசப்போ தெரியல, தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள் அப்படி சொன்னாரு. ஆனா இது ரொம்ப பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு மூத்தவர், உங்க புள்ள வயசு இருக்கும் அவருக்கு, அப்படியே அவருக்கு வந்து வருத்தங்கள் இருக்கு, நான் நினைச்சது நடக்கல, நான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வெளியே போறவங்க கிட்ட உங்களுக்கே கருத்து வித்தியாசங்கள் இருந்தாலுமே வந்து அவரை நிறைய பேர் பின்தொடர்றாங்க, இமோஷனலா அவரை பின்தொடர்றாங்க. அப்படின்னும் பொழுது நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க, இந்த மாநிலத்தோடைய மாநில தலைவராகவும் நீங்க இருக்கிறீங்க ஒரு தேசிய கட்சிக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அதை கடந்து போயிருக்கலாம், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள், அதாவது SG சூர்யா போன்றவர்களோ இல்ல அஸ்வத்தாமன் போன்றவர்களோ, இன்னும் சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதரர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட பண்புக்கும் அவருடைய எண்ணங்கள் ஈடேறவும் வந்து வாழ்த்து சொல்றாங்க. இதோட ஒரு படி மேல போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ், அதாவது வந்து லெட்டர் பேட்ல வந்து ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் ரிலீவ் ஆறாங்க. அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் ரிலீவ் ஆறாங்க, அக்கா வந்து சுமதி வெங்கடேஷன், இவங்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இவங்கெல்லாம் ரிலீவ் ஆகுறாங்க. நிறைய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், பழனியோடைய இந்த முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பற்று, ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். எல்லாரும் ரிலீவ் ஆறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ரிலீவ் ஆறாங்க. தொண்டர்கள்ல இருந்து மாநில பொறுப்புகள்ல இருக்கவங்க, மாவட்ட பொறுப்புல இருக்கவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களோட ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு அண்ணாமலை அவர்களோட சேர்ந்து பயணம் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. இதை நீங்க எப்படி தப்புன்னு சொல்வீங்க அப்படின்னு தெரியல. அதுவும் நீங்க குறிப்பா அந்த லெட்டரை பார்க்கணும். அதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு தனி நபர் ஆரம்பிச்சிருக்க அமைப்புக்கு வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுலயும் குறிப்பா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னமோ மோடி அவர்களே வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொன்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது நான் புரிஞ்சுக்கிற விதத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றோம், இல்லை யாரோடய வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் இந்த மாதிரி சோ எனக்கு வந்து இந்த இடத்துல செட் ஆகலை, இல்லை யாரோடய ஒத்து போகல, நான் புதுசாக தனியாக வேற ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன், இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் இங்கேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மூத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கே இது ப்ரீவியஸ் கம்பெனிலாம் இருக்குது, சரிங்க உங்களுக்கு செட் ஆகல, நீங்கள் ஏதோ புது முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் நல்ல எண்ணம் ஈடேறணும், நீங்கள் நினைக்கிறது நடக்கணும், அதுக்காக எங்களோட வாழ்த்துக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நான் வந்து குருவாக மதிக்கிறேன், நான் வந்து ஒரு பெரிய என்னோட வாழ்க்கையோட நோக்கம் வந்து அவருடைய படை தளபதினே அவர் நிறைய இடத்துல போட்டிருந்தாரு, அப்படி நினைக்கிறேன், அவரிடம் இருந்து எனக்கு ஒரு வாழ்த்து இருக்கு, நீ நினைக்கிறத பண்ணு. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, என்னோட வேகத்துக்கு அது ஈடு கொடுக்கல அப்படிங்கிறாரு. இத வந்து ஒரு மாநில தலைவர் இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இது எப்படி நீங்க லெட்டர் ஹெட்ல போட்டு அங்க இருக்க தொண்டர்கள் எல்லாம் எப்படி கட்டி இழுக்க முடியும்? எல்லாரையும் நம்மள எப்படி, நீங்களாம் எங்களெல்லாம் எங்க இந்த கட்சியில தான் நீங்க இருந்தாகணும், இதுதான் உங்க இது அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? என்னைக்கும் இங்க தேசியவாத சிந்தனைக்கு வந்து பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கு. பாரதிய ஜனதா அப்படிங்கிறது சிங்கிள் பர்சனுக்கான பார்ட்டி கிடையாது, அது ஒரு பெரிய ஆலமரம், வேர்ல்டுலேயே பெரிய கட்சி, சித்தாந்தம் உள்ள கட்சி. அதோட நோக்கம் அப்படிங்கிறது 100 ஆண்டு காலம் தாண்டியும் அதோட நோக்கம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம்.
அப்படி பொத்தாம் பொதுவா எந்த இயக்கமும் அப்படின்னா எவ்வளவோ இயக்கங்கள் இருக்கு. அப்ப ஆர்எஸ்எஸும் ஒரு இயக்கம் தான். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய வாலண்டியர் அசோசியேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அது ஒரு தொண்டு நிறுவனமா கூட இருந்துட்டு போகலாம். அப்படி இருக்கவங்க இப்படி இருக்கக்கூடாது, இங்க வந்து இருக்கக்கூடாது, கட்சிக்கு செய்யற துரோகம் தீங்கு அப்படின்னு நீங்க பேசுவீங்களா? அப்ப ஸ்ட்ரெயிட்டா நீங்க மென்ஷன் பண்ணிருக்கலாம்ல. இந்த மாதிரி அண்ணாமலை ஆரம்பிச்ச வீத லீடர்ல நீங்க போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அதுக்கு கட்சிக்கு துரோகம் செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது வந்து பீப்புள் ஆல்வேஸ் சே பாஜக இஸ் பார்ட்டி வித் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பார்ட்டி வித் டிஃபரன்சஸ் இருக்க நீங்க இப்படி பேசலாமா அப்படிங்கிறது, இப்படி ஒரு மாநில தலைவர் அறிக்கை விடலாமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. ஐ ஸ்டில் சே ஐ ஹாவ் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் நரேந்திர மோடிஜி அண்ட் அமித்ஷாஜி. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தமிழ்நாடு பாஜகக்குள்ள நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி வந்து ரொம்ப புத்திசாலிகள், நிறைய அனுபவம் மிக்கவர்கள், தப்பு பண்ணாலும் தட்டி கொடுத்து வா அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை மிக்கவர்கள் இப்படி எல்லாம் பேசுறது, இப்படி எல்லாம் வந்து பொதுவெளியில பண்றது யங்ஸ்டர்ஸ் மத்தியில என்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமா புரியல. அதனால வந்து அது உங்ககிட்டயே விட்டுறேன். இதுல அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை இங்க எல்லாருக்கும் ஏன் இருக்கு அப்படின்னு தெரியல. ஏய், நீ போய் அண்ணாமலை கூட சேரக்கூடாது, அவர் வந்து குழம்ப பாக்குறாரு, இத்தனை நாள் வந்து பாஜக பணத்துல வந்து இவ்வளவுலாம் பண்ணிட்டு மாநில தலைவருக்கான தேவையான எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்காக வந்து தனியா ஹெலிகாப்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி 100 மாவட்டங்களுக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ண வச்சுமே உங்களை அப்படின்னா, மாநில தலைவரா அவர் தான் அதை செஞ்சிருக்கணும். பட் ஆனா சரி, ஓகே, அவருக்கு ஒரு நல்ல பேச்சாளர் அவரு, அதனால போய் பேச வச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது வந்து எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த காணொலி அப்படின்றது எனக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளை நான் முன் வச்சிருக்க காணொலியாகவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ண வந்து அவருக்கு வந்து இன்னும் கூட்டம் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.